ஷேர் கேபிட்டல் டிபென்ச்சர்ஸில் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோஸ் நம்மளோட யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்கள். இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்னு இந்த சாப்டரில் நம்ம ஒன்று படிப்போம். அந்த ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கான லிமிட் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ் யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு, கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அப்படி இஷ்யூ பண்ணணுன்னாலே இந்த கம்பெனிக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும். நார்மலாக ஒரு ஜென்ரல் கம்பெனியாக இருக்குது, இல்லை ஸ்டார்ட் அப்பாக இருக்குது அப்படின்னா 2 பேர்த்துக்கும் டிஃப்ரெண்ட்டான கேட்டகரிஸ், டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இது ரூல்ஸ் புக்கில் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்கும். பட் நான் தனித்தனியாக எழுதியிருக்கனால ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஃபஸ்ட்டு ஜென்ரல் கம்பெனிஸை பார்க்கலாம். ஜென்ரல் கம்பெனிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா யாரெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்டார்ட் அப் புதுசாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஸ்டார்ட் அப்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கவங்கள ஜென்ரல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போது 10 வருஷம் வரைக்குமே அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க, டைம் லிமிட்டுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, ஆனுவல் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது, குமுலேட்டிவ் லிமிட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனுவல் லிமிட்னால் என்னென்னா, அதாவது 1 இயரில் அந்த கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கம்பேர் பண்ணணும். லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரல் கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்பெனி எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அதில் 15% எடுத்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு 5 crore rupees, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். எது அதிகமாக இருக்கோ, மேக்ஸிமம் லிமிட் எது அதிகமாக இருக்கோ அதுதான் விச்செவர் இஸ் ஹையர் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்போம். இதே ஃபார்முலா தான் ஸ்டார்ட் அப்க்கு வரும். இது ஆனுவல் லிமிட். குமுலேட்டிவ் லிமிட்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஷெல் நாட் எக்ஸிட் 25% ஆஃப் த ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இப்போ குமுலேட்டிவ்னா என்ன அர்த்தம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வருஷத்தோட கணக்கு நம்ம எடுத்தோம்னா, இந்த வருஷத்தில் இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க எடுத்தோன்னா, ஒரு 10,000 ஷேர் இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா அந்த 10,000 ஷேரில் 15% எடுப்போம். இது ஆனுவல் லிமிட்டு. இது குமுலேட்டிவ் லிமிட்னா 15 வருஷத்தோடதையும் எடுத்து அதில் 25% போடுவோம். ஓகேங்களா? இதுதான் குமுலேட்டிவ் லிமிட். இதே ஸ்டார்ட் அப் கம்பெனிஸாக இருக்காங்க அப்படின்னா 50% எடுப்போம். ஸோ இந்த மாதிரி தான் எடுப்போம். ஆனுவல் லிமிட்டுக்கும் குமுலேட்டிவ் லிமிட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஆனுவல் லிமிட்னா 1 இயரில் எடுக்கிறது. குமுலேட்டிவ் லிமிட் அப்படிங்கிறது த்ரூ அவுட் த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணதை எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்களோ அதுலேருந்து எடுக்கிறது குமுலேட்டிவ் லிமிட்.